வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் நாங்கள் தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என்னோடு கூட ஒரு 70 இளம் வாலிப பிள்ளைகள் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்காங்க. எங்களுடைய ஒரு முழு தரிசனம் அல்லது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்திய தேசத்தினுடைய எழுப்புதல். இந்திய தேசத்தினுடைய எழுப்புதல் என்பது எத்தனையோ தலைமுறைகளாக பேசப்படுகிறது, எத்தனையோ தலைமுறைகளாக அதற்காக ஜெபிக்கப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த எழுப்புதலை நம்மளுடைய தலைமுறையிலே நம்மளுடைய கண்கள் காண வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய பாரத்தோடு கூடவும் எதிர்பார்ப்போடு கூடவும் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அதன் நிமித்தமாக இந்திய தேசத்திலே ஒரு பாவி கூட இல்லாத ஒரு இந்திய தேசம் உருவாக வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்லுகிறார், இந்தியாவினுடைய கடைசி மனிதனும் கல்வாரி அன்பை அறிந்திட வேண்டும் என்று சொல்லி அவர் இப்படியாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். அதை நாங்கள் காரணமாக கொண்டு இந்தியால எந்த ஒரு மூலையிலையும் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறியாத மனிதர்கள் இருந்துவிடக் கூடாது என்கிற அந்த ஒரு பாரத்துல நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை 2019ஆம் ஆண்டு ஆரம்பித்தோம். 2016ஆம் ஆண்டு நான் சென்னைக்கு வந்தேன். ஒரு ஊழியக்கார குடும்பத்திலே நான் பிறந்திருந்தாலும் என்னுடைய தாயார் ஒரு சபை ஊழியக்காரங்க. 2 சபையை திருச்சி பகுதியில வைத்து நடத்தி கொண்டிருக்காங்க. அவங்க ஒரு சபையினுடைய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் தொடர்ந்து நான் ஊழியத்திலே வளர்க்கப்பட்டாலும் என்னுடைய வாலிப நாட்களிலே ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து உலக பிரகாரமான காரியங்களிலே அதிகமாக ஈடுபட்டு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன். அப்ப என்னுடைய 18வது வயதிலே தேவன் என்னை மீண்டுமாக தொட்டு ஆண்டவருக்கு திரும்பவும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். மீண்டுமாக அதே 18வது வயதிலே ஆத்தும பாரத்தினால் தேவன் என்னை நிரப்பினார். அப்பொழுது அம்மா ஊழியக்காரங்களா இருந்தாலுமே என்னை போன்ற ஒரு ஊழியம் செய்யக்கூடிய வாலிபர்கள் எனக்கு வேண்டும், ஆலோசனை கொடுப்பவர்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து அப்படி சிலரை நான் தேடிக்கொண்டிருந்த பொழுது அதிகமாக தேடிக்கொண்டிருந்தேன். இந்த மாதிரி திருப்பிரசங்கம் இப்படி எல்லாம் செய்யக்கூடியவங்க ஏதாவது குழு இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டிருந்தேன். அப்ப எனக்கு யாரும் கிடைக்கல. அப்போ ஒரு அண்ணன் இடத்துல பேசி கொண்டிருக்கும் போது அவங்க இன்னொருத்தங்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தாங்க திருச்சி பகுதியில. அப்ப அவங்களோடு கூட இணைந்து திருப்பிரசங்கம் இதுக்கெல்லாம் போவேன். அப்பெல்லாம் நமக்கு பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பிரசங்கிக்க ஜெபிக்க. இதுக்கெல்லாம் அண்ணன்மார்கள் போவாங்க, அவங்க கூட ஸ்பீக்கர் எல்லாம் எடுத்துட்டு போறது, அவங்க ஏதாவது கூட்டங்கள் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அதுல எல்லாம் போயிட்டு அங்க இருக்க வேலைகளை எடுத்து செய்யறது, இவைகள் எல்லாவற்றையும் சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் அதை உண்மையா எடுத்து செய்ய ஆரம்பித்தோம். ஏனென்றால் அது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அந்த ஆத்தும பாரம் மட்டும்தான். அவங்க செய்யறாங்க, அங்க அவங்க பேசும்போது ஒரு மனுஷன் விடுதலை ஆகிறான் அப்படின்னா அதுக்கு நான் மைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த என்னுடைய பங்களிப்பும் இருக்கு அப்படின்றதான அந்த ஒரு எண்ணம், இதுலயும் ஊழியத்தினுடைய பணி இருக்கு அப்படின்றதான அந்த எண்ணத்துல இந்த காரியத்தை உண்மையாய் செய்தோம். 2016 சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தப்ப நான் ஜெம்ஸ்ல எம்பிடிசி, அதாவது மிஷனரி ட்ரைனிங் கோர்ஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க, அந்த மிஷனரி ட்ரைனிங் கோர்ஸ் நான் படித்தேன். அதுல தேவன் இன்னும் என்னுடைய ஆத்தும பாரத்தை மிஷனரிகளுடைய வாழ்க்கையை கொண்டு பெருக்கினார். அப்போ ஜெம்ஸ்ல எம்பிடிசியில 3 வருஷம் ஃபெசிலிட்டேட்டராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் இந்த தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்து ஊழியம் செய்யுமாறு அழைத்தார். அதற்கிடையில நான் ஜெம்ஸ்ல இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே பாடியில நான் வசித்து வருகிறேன். அந்த பாடியில இருந்து வில்லிவாக்கம் வரைக்கும் நோட்டீஸ் கொடுத்து டெய்லியும் சாயங்காலம் நோட்டீஸ் கொடுத்து கொண்டு இருப்பேன். ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நோட்டீஸ் கொடுப்பேன். இந்த சரவணா ஸ்டோர்ல நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக அங்க வெளியில அவங்க அந்த என்ட்ரன்ஸ்ல நின்று அவங்களுக்கு நோட்டீஸ் கொண்டு இருப்பேன். இப்படியாக அந்த பணிகள் எல்லாம் செய்த போதுதான் ஆண்டவர் அந்த 2019ஆம் ஆண்டு ஊழியத்தை தனிப்பட்ட முறையிலே ஸ்தாபிக்க சொல்லி தரிசனம் கொடுத்து அழைத்தபடினாலே நான் வந்தேன். என்னோடு கூட 70 வாலிபர்கள் தேவன் கொண்டு வந்து இணைத்தார். அவர்களை கொண்டு நாங்கள் எந்த மாதிரி நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்த போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து யாருக்கெல்லாம் சுவிசேஷம் போகல, எப்படிப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷம் குறைவாக போகுது அப்படின்றத நிர்ணயித்து திருநங்கைகளுக்கும் வீதியில வாழக்கூடியதான மக்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும். அதோடு கூட அநேக திட்டங்களை நாங்கள் வகுத்தோம். பைபிள் ஸ்டடி எடுக்கிறது, இது மாதிரி கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துறது, இது மாதிரி பல திட்டங்களை நாங்கள் வகுத்தோம். அதன் அடிப்படையில நாங்க முதலாவது திருநங்கைகள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். அவர்கள் மத்தியிலே திருநங்கைகளுக்கான அந்த ஃபெலோஷிப் நடத்தப்பட்டது. அடுத்து சிறுவர் ஊழியத்தை ஆரம்பித்தோம். அடுத்து வாலிபர்கள் மத்தியிலே ஊழியத்தை ஆரம்பித்தோம். வீதி சபைகள் நடத்த ஆரம்பித்தோம். வீதி சபைகள் என்பது என்னன்னா, பிச்சைக்காரர்கள் எல்லாம் ஒரு பகுதியில இரவு நேரத்துல கேதர் ஆவாங்க.
சபை அப்படின்னா நம்ம 4 பேர் கூடி இந்த செவுத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம். இந்த செவு இல்லாம அது வீதியில நடக்கும், அவ்வளவுதான். அதுதான் வீதி சபை அப்படின்றது. இதே பாடல், ஆராதனை, செய்தி அத்தனையும் அப்படியே அந்த வீதியில நடக்கும். ரோட்ல போறவங்க எல்லாம் பார்ப்பாங்க. இன்னும் யூடியூப்ல போனீங்கன்னா எங்களுடைய பக்கங்கள்ல நீங்க பார்க்கும்போது அந்த வீதி சபை நடத்தின அந்த பகுதிகள் எல்லாம் அவங்க எங்க மீடியா டீம்ல வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ணா நகர் அமைஞ்சக்கரை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல நடத்தி கொண்டு இருந்தோம். அப்போ அண்ணா நகர் அந்த வீதியில மெயினா அந்த ரேமன் ஷோரூம்லாம் இருக்கும், ஜிஎஸ் கால்ஸ் பக்கத்துல, அந்த பகுதியில எல்லாம் நடத்தி கொண்டு இருந்தோம். இப்படியெல்லாம் பல பகுதிகளில் வீதி சபைகளை நடத்தி கொண்டு இருக்கோம். இது டாஸ்மார்க்ல சென்று அங்க ஊழியம் செய்வோம். நான் பல எழுப்புதல் வரலாற்று நடந்த புத்தகங்களை படித்த போது அதுல சுவிசேஷம் அறிவிக்கும் போதே டாஸ்மார்க்குகள்லாம் இழுத்து மூடுனாங்க அப்படின்றதான அந்த செய்தியை நான் படிக்கும் போது நான் அதிகமாக ஜெபிப்பேன், ஆண்டவரே நான் போய் பிரசங்கிக்கும் போது அந்த டாஸ்மார்க் கடைகள் அதே போன்ற இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லி. அப்படியாக கிட்டத்தட்ட அந்த காரியங்கள் நடக்கலனாலும் அது போன்ற ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது. என்னன்னா, போய் டாஸ்மார்க்ல ஒரு நாள் பாரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு டாஸ்மார்க் இருக்கு. அங்க நாங்க அநேக டாஸ்மார்க்ல பிரசங்கம் பண்ணுவோம். ஒரு நாள் அங்க நாங்க பிரசங்கம் பண்ணும்போது அந்த வெளியில நின்று பிரசங்கம் பண்றோம், சாராயம் வாங்குறதுக்கு எல்லாம் வரிசையில நிக்கிறாங்க. அந்த டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் வெளியில வந்துட்டு எங்களை வந்து அதட்டுறாரு, எதுக்கு நீங்க இதெல்லாம் செய்யுங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, வெளில போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது நாங்க வெளியில நின்று அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தோம். ரோட்ல நின்று நாங்க கத்தி கொண்டு இருந்தோம். மீண்டுமாக எங்களை தாக்குவதற்கு முன் வந்தாங்க. அவங்க மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடியதான அந்த சாராயம் வாங்க வந்தவங்களும் சேர்ந்து எங்களை தாக்குவதற்கு முன் வந்தாங்க. அப்ப நான் பிரசங்கித்து கொண்டு வந்ததுனால எங்க தம்பிமார்கள்ட்ட சொன்னேன், டேய் அவங்களை இழுத்துட்டு போங்கடா, போயிட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்ப நாங்க தொடர்ந்து அந்த பிரசங்கத்தை முடித்து விட்டு போயிட்டு அங்க போன இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி போய் நான் பார்க்கறேன். அந்த எங்களை கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் தாக்க வந்தாங்க. அந்த 5 பேரும் ரோட்ல முழங்கால் படியிட்டு எங்க பசங்க அந்த 5 பேருடைய தலையில கை வச்சு ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாடே என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் எங்க பசங்கள்கிட்ட கேட்டேன். அப்ப சொன்னானுங்க, இல்லண்ணே ஆண்டவருடைய அன்பை தான் சொன்னோம், ஓன்னு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்கண்ணே அப்படின்னாங்க. அப்பதான் நான் புரிந்து கொண்டேன், சுவிசேஷத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்று சொல்லி. இந்த சுவிசேஷம் ஒன்னும் இல்லாத வாழ்க்கையில சாதாரண ஆட்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய திருடர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தீவிரவாதிகளாக இருந்தாலும் அவர்களையும் மாற்றக்கூடியதான இந்த வல்லமை இந்த சுவிசேஷத்துக்கு இருக்கு என்பதை நான் புரிந்து கொண்டேன். இது போல பல சாட்சிகள் என்னால சொல்ல முடியும். திருவெற்றியூர்ல சுனாமி கோட்ரஸ் என்கிற பகுதியில இன்றைக்கும் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். அந்த ஃபீல்டை நாங்க செலக்ட் பண்ணி செய்து கொண்டிருக்கோம். டீன்ஸ் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லி பல ஊழியங்கள் அந்த பகுதியில நடந்து கொண்டிருக்கு. அங்கேயும் இதே போன்ற ஒரு சம்பவங்கள் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இப்படியாக பல சாட்சிகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்றால், தேவனுடைய அந்த கட்டளையை புரிந்து கொண்டு சுவிசேஷத்தை எப்படியாவது ஜனங்களிடத்துல கொண்டு சென்றாக வேண்டும், அழிவில் இருக்க ஜனங்களை எப்படியாவது மீட்டாக வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய பாரத்துல இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கேம்பஸ் மினிஸ்ட்ரி, காலேஜ்ல கேம்பஸ் மினிஸ்ட்ரி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். அந்த கேம்பஸ்குள்ள பார்த்தோம்னா காலேஜ்குள்ள எங்களுடைய பிள்ளைகள் அங்க படிப்பாங்க. அவங்கள நாங்க உற்சாகப்படுத்தி நீங்க அங்க ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லும் போது, அங்க ஒரு பொண்ணு வந்து 18 வயதுல அந்த ஃபெலோஷிப் ஆரம்பிச்சா. இப்ப அவளுக்கு 22 வயதுன்னு நினைக்கிறேன். 18 வயதுல அந்த ஃபெலோஷிப் ஆரம்பிச்சா. இன்னைக்கு அவ அந்த காலேஜை விட்டு வெளியில வந்துட்டா. இன்னைக்கும் அந்த ஃபெலோஷிப் அங்க நடந்துட்டு இருக்கு. அவன் நடத்த ஆரம்பிச்ச போதே 30 பிள்ளைகளை ஆண்டவருக்குள் நடத்தி கொண்டு வந்தா. 18 வயசு தான். ஆள் பாக்குறதுக்கு 18 வயசு மாதிரியே தெரிய மாட்டா. ஏதோ 10 வயசு பொண்ணு போலதான் இருப்பா. ஆனா 30 பிள்ளைகளை ஆண்டவருக்குள் நடத்துவதற்கு தேவன் அவளை அந்த பகுதியில எடுத்து பயன்படுத்தினார். இப்படியாக அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அநேக போராட்டங்களின் மத்தியில வீட்டுக்கு தெரியாம வந்து ஊழியம் செய்வது, அவங்க வீட்டுல எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க இருந்த போதிலும் அதை எதிர்த்து அவங்க வந்து ஊழியம் செய்யறது, இப்படி பல காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க தேவனுக்காக. நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் நம்மளை தாழ்த்தி விட்டு கொடுக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உங்க வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும். இந்த காலை நேரத்துல உங்க வார்த்தையை தேடி நாங்க வந்திருக்கோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துல உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலா இருக்கும். உங்க வார்த்தை எங்களுக்கு தேற்றும். உங்க வார்த்தை எங்களை ஓட வைக்கும். நீங்க என்ன பேசணும்னு எங்களுக்கு சித்தம் வைத்திருக்கீங்களோ அவைகளை எங்களோடு கூட பேசுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். வாய்களை
திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. உங்க வார்த்தை எங்க கிட்ட பேசட்டும் ஆண்டவரே. மனுஷனுடைய வார்த்தையை கேட்க நாங்க இங்க கூடலப்பா. மனுஷனுடைய வார்த்தை எங்களுக்கு தேவையில்லப்பா. நீங்க பேசுங்க. உங்க வார்த்தை தான் எங்களுக்கு ஆறுதல். உங்க வார்த்தை தான் எங்களை உற்சாகப்படுத்தும். உங்க வார்த்தை தான் எங்களை அனல் மூட்டும். உங்க வார்த்தை தான் எங்களை எரிந்து பிரகாசிக்க செய்யும் ஆண்டவரே. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று சொல்லி, அதற்கு காரணம் ஆண்டவரே அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட்ட உம்முடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அந்த வார்த்தை எங்களை ஓட வைக்கணும்பா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வார்த்தைக்குள்ளாக போகலாம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்க தேவையில்லாத வீண் சிந்தனைகளை எடுத்து போடுங்க. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன், உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை நாங்கள் வெறுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. சொல்வோமா? அனுதினமும் உங்க சத்தம் கேட்கட்டும். அனுக்கிரகம் தர வேண்டும். என்னால் ஒன்றும் முடியாத ஆண்டவர், என்னால் ஒன்றும் கூடா. ஆமென். எல்லாம் ஆமென். என்னால் எல்லாம். எஸ் எஸ் எஸ். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அப்பா, நாங்க எவ்வளவு பெரிய ஆளு, நாங்க எவ்வளவு பெரிய ஞானவான், நான் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கேன், நான் என்ன படிச்சிருக்கேன், அதெல்லாம் இல்ல ஆண்டவரே. உங்க சமூகத்துக்கு முன்னாடி என்னை நான் வெறுமையாக்குகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். நீங்க என் கூட பேசுங்க. உங்க வார்த்தை எங்களை புடமிடணும். உங்க வார்த்தை எங்களை உமக்கு நேராக திருப்பணும். உங்க வார்த்தை எங்க வாழ்க்கையில இருக்க உம்முடைய திட்டத்துக்கு நேராக எங்களை திருப்பணும்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்துல நாம் பல ஜெபங்களை பார்த்திருப்போம். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம், இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக, இந்த சோதோமின் ஜனங்கள் பல பாவங்களை செய்து அதை நான் சகிக்க கூடாமல் இருக்கிறபடியினாலே அவர்களை நான் அழித்து போட சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய முடிவை ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தின போது, ஆபிரகாம் தேவனிடத்திலே நின்று மன்றாடுகிற காரியம், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அவர்களை அழிப்பீரோ, அல்லது 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி தன்னையே சாம்பலாக்கி, ஆண்டவரே 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி அந்த ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே அந்த ஜனத்திற்காக மன்றாடின காரியத்தை நாம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மோசேயினுடைய ஜெபம் இவ்வண்ணமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மோசே, ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் இருக்கிறார்கள், நான் அவர்களை அழிக்க போகிறேன் என்ற போது மோசே ஆண்டவரை
கட்டி பிடித்து கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் அவர்களை அழிப்பீர் என்றால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடும். அப்படிப்பட்டதான பரலோக ராஜ்யத்திற்குள் நான் வருவதற்கு நான் விரும்பவில்லை. என்னுடைய பெயரை நீ ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லி அந்த மோசே ஆண்டவரிடத்திலே ஜெபித்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வேதத்தில் அழகாய் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும், நான் அவர்களை அழிக்கும்படிக்கு என்னை நீ விட்டுவிடு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மோசே தான் தேவனையே கட்டி போட்டு இருக்கிறான். மோசே தேவனை கட்டி போட்டதன் நிமித்தம் தேவனால் அந்த ஜனங்களை அழிக்க முடியவில்லை. அப்படியாக தன்னுடைய ஜபத்திலே தேவனை கட்டி போட்ட ஒரு மனிதனாக மோசேயை நாம் இங்கு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக தாவீது செய்த தவறு நிமித்தம் தேவன் தேசத்து ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது தாவீது வானத்திற்கு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது வானத்தில் இருக்கக்கூடிய தேவன் தூதனுடைய பட்டயம் தன்னுடைய ஜனத்தின் மேல் வீசப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல போய் கதறி அழுததான ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவரே பாவம் செய்தது, தவறு செய்தது நான் தானே, அதற்கு என்னை சாகடிங்க, என் குடும்பத்தை சாகடிங்க, இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி தன்னுடைய ஜனத்திற்காக மன்றாடின காரியத்தை நாம் தாவீது செய்த அந்த காரியத்திலே வேதத்திலே நாம் காண்கிறோம். இப்படியாக பல ஜெபங்கள் தேசத்து ஜனங்களை அழிக்க கூடாதபடிக்கு தேவ மனிதர்கள் தேவனை கட்டி போட்ட காரியத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பவுலினுடைய ஒரு ஜெபம் இப்படியாக இருக்கிறது, ஆண்டவரே என்னுடைய ஜனத்திற்காக நானே சபிக்கப்பட்டவனாய் மாற விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜனத்தை காக்க பவுல் ஜெபித்ததான ஜெபத்தையும் நாம் காண்கிறோம். இப்படியாக பல ஜெபங்கள் வேதத்திலே தன்னுடைய ஜனத்திற்காக ஜெபிக்கப்பட்ட காரியத்தை நாம் பார்த்த போதிலும் இந்த காலை நேரத்திலே ஒரு வித்தியாசமான ஜெபத்தை, வித்தியாசமான இடத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்டதான ஜெபத்தை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை. லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கீட்டு பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரின் விரலின் நுனியை தண்ணீரால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடுக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் நல்ல கவனிங்க. இந்த சம்பவத்தை நாம் பல நேரத்திலே வேதத்திலே நாம் படித்திருப்போம். ஆனாலும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க தவறி இருப்போம். வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. 2 பேர் மரித்ததுக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கும் போது அது 2 பேருடைய வாழ்க்கையை குறித்து தெரிவிக்கிறது. இந்த பூமியிலே சந்தோஷமாக ஏனோ தானோ என்று தேவனை அறியாமல் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்ததான ஒரு மனிதன் நரகத்திலே விழுந்த காட்சியையும், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் ஆபிரகாமுடைய மடியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்க காரியத்தையும் வேதம் நமக்கு இவ்வண்ணமாக நமக்கு தெரியப்படுத்துகிறது. அப்போ நரகத்துல விழுந்த மனிதன் இங்கு தெரிவிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே ஆபிரகாமே, எனக்கு இந்த நரகத்தினுடைய பாடுகள், இந்த வேதனையை என்னால் இங்கு அனுபவிக்க முடியவில்லை. இந்த நரகத்தினுடைய பாடுகள் எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. என்னுடைய நாவு வறண்டு போகிறது. என்னுடைய நாவை குளிர செய்வதற்கு நீர் அந்த லாசரை எனக்கு அனுப்பியருளும். என்னுடைய நாவை எனக்கு குளிர செய்ய வேண்டும். என் நாவு வறண்டு போகிறது. இந்த வேதனையை என்னால் சகிக்க முடியவில்லை. இந்த அக்கினி ஜுவாலனினுடைய அந்த வேதனையை என்னால் சகிக்க முடியவில்லை. ஆகியபடியினால் என்னுடைய நாவை குளிர செய்ய நீர் இந்த லாசரை அனுப்பும் என்று சொல்லி நரகத்திலிருந்து ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அவன் சொல்லுகிறான்,
என்னுடைய நாவை குளிர செய்ய எப்படி வரணுமா? அவனுடைய விரலின் நுனி. அப்ப யோசித்து பாருங்க, விரலின் நுனியில இருக்கக்கூடிய தண்ணி அவன் தாகத்தை தணிக்க முடியுமா? முடியாது. ஆனா அதுவாது எனக்கு வேண்டும் என்பது நரகத்தில் இருப்பவர்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த நுனி தண்ணீராவது என்னுடைய நாவை குளிர செய்ய வேண்டும் என்பது நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கும் நரகத்தில் விழக்கூடிய மனிதர்களுடைய வேதனையும் பாடுகளும் இவ்வண்ணமா இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. நரகத்தில் விழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வேதனையை இவ்வண்ணமாக நமக்கு தெரியப்படுத்துகிறான். அப்ப ஆபிரகாம் சொல்லுகிறார், இல்லப்பா, எங்களால் அனுப்ப முடியாது, சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது, வாய்ப்புகளை எல்லாம் நீ இழந்து விட்டாய். நீ ஒருவேளை இந்த பூமியிலே வாழுகிற நாட்களில் நீ உத்தமனாய் வாழ்ந்திருந்தாய் என்றால் என்னோடு கூட நீயும் இந்த இடத்துக்கு வந்திருப்ப. ஆனா நீ அவைகளை எல்லாம் செய்யாமல் விட்டபடியினாலே நீ அந்த இடத்துக்குள்ள போயிட்ட. அந்த நரகத்திற்கு எங்களால இங்கிருந்து யாரையும் அனுப்ப முடியாது என்று சொன்ன போது, அப்பொழுது அந்த நரகத்திலிருந்து ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது பரலோகத்தை நோக்கி. அதை எடுத்து வாசிங்க தொடர்ச்சியாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்து கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்து கடந்து வரவும் மனதுள்ளலுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கு உங்களுக்கு நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்குது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி அனுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றார். ஐயா, நரகத்திலிருந்து ஒரு ஜெபம் பரலோகத்தை நோக்கி செல்லுகிறது. அந்த ஜெபத்திலிருந்து வெளிப்படுகிற விண்ணப்பம் இவ்வண்ணமாக இருக்கிறது. நான் தான் பாடு அனுபவிக்கிறேன், நான் தான் இந்த வேதனையுள்ள இடத்துக்குள்ள வந்துட்டேன், ஆனால் எனக்கு 5 சகோதரர் உண்டு, என் குடும்பம் இன்னும் பூமியில இருக்கு, என் நண்பர்கள் இன்னும் இருக்காங்க, இன்னும் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆள் போகணுமே, அவங்களுக்கு இந்த இடத்தை குறித்து தெரிவிக்க வேண்டியதான ஒரு ஆட்கள் யாராவது சென்றாக வேண்டுமே, நீர் அவனை அனுப்ப வேண்டும், நீர் அவனை அனுப்ப வேண்டும். ஐயா, இந்த நரகத்திற்கு தான் நீர் அவனை அனுப்ப மாட்டீர், ஆனால் இந்த ஜனத்திற்கு, அழிவில் இருக்கக்கூடிய ஜனத்திற்கு, இந்த நரகத்தை குறித்து அறியாத ஜனத்திற்கு நீர் அவனை அனுப்ப வேண்டும், நீர் அவனை அனுப்ப வேண்டும். நரகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனிதனுடைய விண்ணப்பம் இன்றைக்கும் அதுவாக தான் இருக்கிறது. இன்னைக்கும் நரகத்திலிருந்து பரலோகத்தை நோக்கி ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுமானால் அவைகள் இப்படியாக தான் ஜெபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் பிள்ளைங்க இருக்காங்க, என் சொந்தக்காரங்க இருக்கான், என் மனைவி இருக்கான், என் அம்மா அப்பா இருக்காங்க, தயவு செய்து யாரையாவது அனுப்புங்க என்று சொல்லி நரகத்திலிருந்து இன்றைக்கும் பரலோகத்தை நோக்கி ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டுதான் ஐயா இருக்கிறது. இதற்கு பரலோகம் என்ன ஆன்சர் கொடுக்குது? வாசிங்க தொடர்ச்சியாய். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அவர்களுக்கு, எப்பா நீ வேதனைப்படாத, இங்க இருந்து யாரும் போவாங்கன்னு இல்ல, அவர்களுக்கு நான் மோசேக்களை வைத்திருக்கிறேன், அவர்களுக்கு நான் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறேன், இன்றைக்கும் என்னுடைய ஜனங்களை நான் அவர்களுக்காக இந்த பூமியில நான் வைத்திருக்கிறேன், அவர்கள் போய் இந்த சத்தியத்தை குறித்து வெளிப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட மோசே சென்றாக வேண்டும், அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு தேசத்துக்குள்ள சென்றாக வேண்டும். ஆனா அப்படி போக வேண்டிய மோசேக்களை இன்றைக்கு காணாமே, அப்படி போக வேண்டிய தீர்க்கதரிசிகளை இன்றைக்கு காணாமே. மோசேயின் இடத்துல ஆண்டவர் போய் சொல்லுகிறார், மோசே எப்படியாவது போ மோசே, அந்த ஜனங்களுடைய விண்ணப்பம் என் காதுகளில எட்டுகிறது, அவர்களுடைய கூக்குரல் என்னுடைய காதுகளில எட்டுகிறது, தாயின் கருவிலே உன்னை நான் தெரிந்து கொண்டது அதற்காக தான், எத்தனையோ வாட்டி நீ மரணத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது, அதில் எல்லாம் இருந்து நான் உன்னை காப்பாற்றினது இந்த ஜனங்களை எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வோனின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக தான். நீ போகணும் மோசே, போகணும் மோசே. ஆனா மோசே பார்த்ததெல்லாம் தன்னுடைய பலனை பார்த்தான். தன்னிடத்துல என்ன இருக்கு, தன்னிடத்துல என்ன காரியங்கள் இருக்கு, ஆண்டவர் என்னால போக முடியாது, ஏன்
ஏன்னா என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே, நான் திக்குவாயாக இருக்கிறேன், நான் மந்தனாக உள்ளவனாக இருக்கிறேன், என்னால முடியாத ஆண்டவரே, நான் பலவீனமான பாத்திரனாய் இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், நீ போ, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். உனக்கு நாவை உண்டு பண்ணின நான் அறியனா, நான் உன்னை பேச வைப்பேன், நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன், நான் உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மோசேக்கு சொன்னாலும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய குறைவுகளை வைத்து சில தடுமாற்றங்கள். என்னிடத்துல என்ன ஆண்டவர் இருக்கு, என்னிடத்துல பெரிய பாட்டு பாடுகிற திறமை இல்லையே, என்னிடத்துல பெரிய பெரிய பிரசங்கியார்கள் போல பிரசங்கிக்க திறமை இல்லையே, என்னிடத்துல ஒரு வல்லமையான பிரசங்கத்தை எடுத்து பிரசங்கிக்கிறதுக்கான ஞானம் என்னிடத்துல இல்லையே, அநேக நேரத்துல நான் குறைவுபட்டு இருக்கேன் ஆண்டவரே, இந்த ஜனத்துக்காக நீங்க போங்க போங்கன்னு சொல்றீங்க, ஆனா என்னால போக முடியாது ஆண்டவரே, ஏனென்றால் என்னிடத்துல குறைவு காணப்படுகிறது, நான் பலவீனமான மனிதன், நான் அங்கு போய் அந்த ஜனங்களை விடுதலையாக்க என்னிடத்தில் ஏதும் இல்லையே. மோசேக்கு அழைப்பு வரும்போது ஜனங்கள் அனுபவிக்க வேண்டிய பாடு அவனுக்கு புரியல, ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தம் அவன் காதுகள்ல கேட்கல, அவன் பார்த்தது எல்லாமே தன்னுடைய பலனை பார்த்தான், தான் கிட்ட என்ன இருக்குன்றத பார்த்தான், தன்னை தேவன் எப்படி மாற்றுவார் என்பதை அவன் உணரவில்லை. ஆனா ஆண்டவர் அந்த மோசேயின் இடத்துல சொன்னார், நீ போ மோசே போ, நான் உன்னை மாற்றுவேன். இன்னைக்கு பல நேரத்துல நாம நம்முடைய திறமைய, நம்மளுடைய தாளந்த, என்னிடத்துல என்ன இருக்கு, என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையே, என்கிட்ட ஊழியம் செய்யறதுக்கான அந்த ஞானம் எதுவுமே என்கிட்ட இல்லையே, நான் எப்படி அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், அந்த சுவிசேஷத்தை சொல்லணும்னா அதுல ஜனங்கள் விடுதலை ஆகணும், அப்படிப்பட்ட அழகான வார்த்தைகளை, கிருபை பொருந்தின வார்த்தைகளை எப்படி என்னால பேச முடியும்னு சொல்லி பல நேரத்துல நம்ம ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்னாலும் நாம பல நேரத்துல அதை சொல்லாம முடங்குறதுக்கு காரணம் அதுதான். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் ஒரு வனாந்தரமான பகுதிக்கு போனார். ஜனங்க எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. அவங்க சாயங்காலம் அனுப்பலான்னு போய் சீஷர்கள் பேசும்போது இயேசு சொல்றாரு, அவங்களுக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்துங்க. அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நம்ம கிட்ட என்ன இருக்கு கொடுப்போம், நீங்க பாட்டுக்கு 5000க்கு மேற்பட்ட ஜனங்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீங்க தான் ரெடி பண்ணி ஆகணும். அப்ப சொல்றாங்க, 5 அப்பம் 2 மீன் தான் ஆண்டவரே இருக்கு, ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, 5 அப்பம் 2 மீன் தான். இயேசு சொல்லுகிறார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, 5 அப்பம் 2 மீன் இருந்தா போதும், ஆனா அது வர வேண்டியவருடைய கைக்குள்ள வந்துருச்சுன்னா அது 12 கூடைகள் மீதம் எடுக்கும்படி அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார். ஆனா அந்த 5 அப்பமும் 2 மீனும் வர வேண்டியவருடைய கைக்கு வரணும். இயேசு அதான் சொல்றாரு, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். எடுத்து வாசிங்க மத்தேயுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவங்க சொல்றாங்க, அவைகளை காட்டில் எங்களிடத்துல வேற ஒன்றுமே இல்லையே, வேற ஒன்றுமே இல்ல, எங்க கிட்ட இருக்கிறது வெறும் 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா ஜனங்கள் 5000க்கு மேற்பட்டவங்க இருக்காங்க, எப்படி போஷிக்க முடியும், எப்படி ஆண்டவரே முடியும், எப்படி முடியும்? பல நேரத்துல நாம அதை தான் சொல்றோம், என்கிட்ட இந்த திறமை இல்லையா ஆண்டவரே, இப்படி பேச முடியாது ஆண்டவரே, இந்த ஞானம் இல்லையா ஆண்டவரே, இந்த அறிவு இல்லையா ஆண்டவரே, இந்த படிப்பு இல்லையா ஆண்டவரே, நான் எந்த பைபிள் காலேஜும் படிக்கலையா ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே போய் பேச முடியும்? ஆனால் தேவன் இந்த காலை நேரத்துல இந்த சபையில இருக்க உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவைகளை தேவன் அண்டையில கொண்டு வாருங்கள். அவரிடத்துல கொண்டு வரும்போது 12 கூடைகள் மீதம் எடுக்கும்படி அவர் செய்வார். அதுதான் காரியம். என்கிட்ட எதுவுமே இல்லதான். இன்னைக்கு உங்களிடத்துல பிரசங்கம் பண்ணுகிற என்னை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு 8 வருடத்திற்கு முன்பு என்னுடைய சிறு வயது நாட்கள் எல்லாம் நானும் பேச்சு வல்லவன் அல்ல. நான் சிறு வயதிலிருந்தே ஒரு திக்குவாய், எனக்கு பேச தெரியாது, மந்த நாவு. என்னிடத்துல சின்ன வயதுல கேட்பாங்க, நீ என்ன ஆக போற பெருசாகி? நான் ஊழியம் செய்ய போறேன் ஆண்டவருக்காக. அப்ப என்ன பார்த்து சிரிப்பாங்க. என் சொந்தக்காரங்களே என்ன பார்த்து சொல்லுவாங்க, ஏ ஊழியம் பண்ண போறானா, இவனுக்கு எல்லாம் என்ன ஊழியம் செய்ய தெரியும்?
ஊழியம் செய்யணும்னா அதுக்கு பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும்னா பைபிள்ல இருந்து வார்த்தைகளை எடுக்கணும், அந்த வார்த்தைகளை எடுத்து தெளிவா பேசணும். இந்த ஞானம் எதுவுமே இல்லையே, முதல்ல அவனுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஞானம் இருக்கா கேட்டாங்க. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை. புறக்கணிப்பினுடைய உச்சத்துல இருந்தேன். அழுவேன், முழுவதும் போதவையை போத்திக்கிட்டு அழுவேன். ஆண்டவரே, நான் ஏன் ஊழியம் செய்யணும்? எதுக்கு என்ன தெரிந்து கொண்டீங்க? எதுக்காக என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்க? ஊழியம் வேணுமோ நான் செய்யல ஆண்டவரே, வேற யாரையாவது அனுப்புங்க, நான் வேணுமோ வேலை பார்த்து சம்பாதிச்சு பணம் கொடுத்து அவங்க நான் தாங்குறேன், நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆனாலும் அந்த ஆத்தும பாரம் என்னை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த பாரம்? ஏன் ஆண்டவரே இவ்வளவு பாரம்? என்னாலதான் பேச முடியாதே, நான் தான் திக்குவாயே, ஜனங்கள் எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறாங்களே ஆண்டவரே, நான் ஏன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல பல நேரம் வேதனையோடு கூட நான் அழுத நாட்கள் இருந்தது. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் என் இடத்துல தெளிவாக பேசினார். என்னுடைய ஒரு 19வது வயது, செல்ஃப்ல ஒரு புத்தகம் இருக்கு, நீ அதை எடுத்து படி. அப்ப நான் என்னுடைய மாமா வீட்டுல இருந்தேன். அப்ப என்னுடைய அந்த செல்ஃப்ல போன என்ன புத்தகம் இருக்குன்னு தெரியல, கையில ஏதோ ஒரு புத்தகம் சிக்கினது. அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்ச அந்த முதல் பக்கத்துல ஒரு வல்லமையான பிரசங்கியார், அவரை குறித்த வாழ்க்கை வரலாறு, பில்லி கிரஹாம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசங்கியாருடைய வாழ்க்கை வரலாறு இருந்தது. நான் என்ன காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்துல இப்ப அழுது கொண்டிருந்தேனோ அதே போன்ற காரியத்தை அவரும் தேவ சமூகத்துல இருந்து அழுதார். ஆண்டவரே, எனக்கு திக்குவாய், நான் பேச முடியாது, நான் அந்தனாவுன்னு எல்லாம் சொல்றாங்க, எனக்கு ஞானம் இல்லைன்னு எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி இந்த பில்லி கிரஹாமும் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து அழுதாராம். இந்த பில்லி கிரஹாம் பல நாட்கள் அவர் சமூகத்துல கதவினாராம். ஆண்டவர் சொன்னாரா, இல்ல நான் பயன்படுத்துவேன், நீ போய் காட்டுல போய் பிரசங்கம் பண்ணு. பில்லி கிரஹாம் சொல்றாரு, அந்த புத்தகத்துல எழுதுறாங்க, பில்லி கிரஹாமுடைய முதல் அந்த பிரசங்கத்தை கேட்ட ஆடியன்ஸ் யாருன்னா அந்த காட்டில் வாழ்ந்ததான தவளைகள். அந்த தவளைகள் தான் அவருடைய முதல் பிரசங்கத்தை கேட்டுதான். அப்படியாக தன்னுடைய பிரசங்கத்தை அவர் பிரசங்கிக்க ஆரம்பிச்சார். நாளடைவுல தேவன் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த காரியத்தை தேவன் என்னிடத்திலையும் வெளிப்படுத்தினார். நான் எப்படி பில்லி கிரஹாமை பயன்படுத்தினேனோ அது போல உன்னையும் நான் பயன்படுத்தி இருக்கேன். ஏன்னா உன்னை நான் அழைத்திருக்கிறேன். உன் மேல அந்த அழைப்பு இருக்கு, உன் மேல தெரிந்து கொள்ளுதல் இருக்கு, உன்னை கொண்டு திட்டம் இருக்கு, நான் உன்னை உருவாக்குவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லி தேவன் அப்படியாக எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்ல, அவங்க சொல்ற மாதிரி நான் முட்டாள், அவங்க சொல்ற மாதிரி நான் திக்குவாய், அவங்க சொல்ற மாதிரி நான் பேச்சில் வல்லவன் அல்ல, ஆனா நான் என்ன உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், என்னிடத்துல இருக்கிறத உமக்கு கொடுக்கிறேன், நான் தான், என் சரீரம் மட்டும்தான் இருக்கு, அதை நான் உமக்கு கொடுக்கிறேன், என்னை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கோங்க என்று சொல்லி தேவ சமூகத்துல என்னை நான் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்த ஆரம்பிச்சேன். தேவன் அப்படியாக பயன்படுத்த ஆரம்பிச்சார். என்னுடைய முதல் பிரசங்கமே 22 வயதுல ஆரம்பமாச்சு. அந்த பிரசங்கம் நான் பிரசங்கித்த போது ஜெம்ஸ்ல பாட்னா அப்படின்ற பகுதியில இருக்கக்கூடிய ஜெம்ஸ் திருச்சபையிலே அந்த முதல் பிரசங்கத்தை நான் ஏறெடுத்தேன். பிரசங்கத்தை முடிச்சுட்டு நான் கீழே இறங்கின உடனே அந்த சபை போதகர் அம்மா ஓடி வந்து என்னுடைய கைகளை பிடித்து கொண்டு, தம்பி ரொம்ப நன்றி தம்பி, என்னுடைய கணவனும் நானும் இன்னைக்கு காலையில தான் ஒரு காரியத்துக்காக அழுது ஜெபித்து கொண்டிருந்தோம், அதே காரியத்துக்கு ஆன்சர் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம், அந்த காரியத்துக்கு இன்னைக்கு இந்த மாலை வேளையில தேவன் உங்க மூலமாக எங்க கிட்ட பேசினாரு தம்பி, ரொம்ப நன்றி தம்பி என்று சொல்லி என்னுடைய கைகளை பிடித்து அவங்க சொன்னாங்க. அப்ப நான் புரிந்து கொண்டேன், அவர் சொன்னபடி செய்ய வல்லவர் என்று சொல்லி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அதுதாங்க, உங்களிடத்துல என்ன இருக்குன்றது இங்க முக்கியம் கிடையாது. 5 அப்பம் 2 மீன் தான், 5 அப்பம் 2 மீன் அவருடைய கைக்கு போதாங்கிறது தான் விஷயமே. 5 அப்பம் 2 மீன் அவர் கைக்கு போட்டோம், 12 கூடைகள் மீதமாகும். பார்க்காதீங்க உங்ககிட்ட என்ன திறமை, உங்ககிட்ட என்ன தாளந்து, அவைகள் எதையுமே பார்க்காதீங்க. ஆனா உங்ககிட்ட இருக்க அந்த 5 அப்பமும் 2 மீனும் தேவனுடைய கரத்துக்குள்ளாக போயாக வேண்டும். இப்படியாக இந்த நரகத்தில் வாழுகிற மனிதனுடைய ஜெபம், ஆண்டவரே யாரையாவது அனுப்போம், மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்களே அனுப்போம். இன்னைக்கு மோசைக்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, போங்கப்பா என் ஜனங்களை விடுவிக்க போங்க. தீர்க்கதரிசிகளை நோக்கி சொல்றாங்க, என் பிள்ளைகள் இருக்காங்க, போ எலியா கிளம்பு, எலியா உன்னை கொண்டு ஒரு திட்டம் இருக்கு எலியா. ஆனா எலியா சுரை செடிக்குள்ள அடியில படுத்து கொண்டான்.
ஆனா ஆண்டவர் அந்த எலியாவை குறித்து வைத்திருந்த திட்டம் என்ன தெரியுமா? நீங்கள் பின்னாட்கள் அது போய் எடுத்து அதை படித்து பாருங்க. எலியா சோர்ந்து போய் படுத்துக் கொள்வான். ஆனா அந்த எலியாவுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி வல்லமையான கிரியைகள், வல்லமையான காரியங்களை நடப்பித்திருப்பான் இந்த எலியா. ஆனா அந்த எலியா இன்னைக்கு சோர்ந்து போய் படுத்து வைப்பான். பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சவன் யெசபேலின் ஆவிக்கு பயந்துட்டு விழுந்து போயிட்டான், சோர்ந்து போய் படுத்துட்டான் சுவை செடி கீழே. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல நீ எழும்பு. எழுப்பி விடுவாரு, திரும்பவும் படுத்துப்பான். எழுப்பி விடுவாரு, திரும்பவும் படுத்துப்பான். ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு இவன் மேல இருக்க திட்டம் இன்னும் புரியல போலன்னு சொல்லி அடுத்து அவன் மேல இருக்க திட்டத்தை அவனுக்கு தெரியப்படுத்தினார். நீ கிளம்பி போ, நீ போனாதான் அங்க என்ன ஆகும், தீர்க்கதரிசிகளும் அடுத்து இன்னும் ஊழியக்காரனையும் நீ எழுப்பணும். இன்னும் 2 ராஜாக்களையும் ஒரு ஊழியக்காரனையும் எழுப்ப வேண்டியதான திட்டம் உன் மேல இருக்கு அப்படின்றத தேவன் அங்க தெரியப்படுத்துவார். இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு அதை தான் சொல்லுகிறார். நீங்க எழும்பலனா ராஜாக்கள் எழும்ப முடியாது. நீங்க எழும்பலனா தீர்க்கதரிசிகள் எழும்ப முடியாது. நீங்க எழும்புனாதான் தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் எழும்பியாக முடியும். ஆண்டவர் அதை தான் தெரியப்படுத்துகிறார். அங்கு மோசேக்களும் தீர்க்கதரிசிகளும் அங்கு உண்டு. மோசேக்களும் தீர்க்கதரிசிகளும் ஆகிய நம்மை நம்பிதான் இன்னைக்கு பரலோகம் அந்த நரகத்துல இருக்கவங்களுக்கு விண்ணப்பத்துக்கான ஆன்சரை கொடுத்துட்டு இருக்கு. என் பிள்ளைகள் போவாங்க, நான் அவர்களுக்கு என்னுடைய பிள்ளைகளை வச்சிருக்கேன். அவங்க நரகத்துக்கு செல்ல வேண்டியவர்களை தேடி தேடி என்னுடைய பிள்ளைகள் செல்வாங்க என்று சொல்லி இன்னைக்கு இப்படியாக பரலோகம் நம்மை நம்பி ஆன்சர் கொடுத்து கொண்டிருக்கு. பரலோகத்தினுடைய நம்பிக்கைக்கு நாம எந்த விதத்துல செயல்பட்டு கொண்டிருக்கோம்? இன்னைக்கு எத்தனை வாட்டி நாம நமக்காக வாழ்றோம், இல்ல மத்தவங்களுக்காக வாழ்றோமா? நம்மளுடைய வாழ்க்கை யாருக்காக இருக்கு? நான், என் குடும்பம் அப்படி அல்ல. கிறிஸ்தவனாய் நம்மை அர்ப்பணித்து விட்டாலே நாம் மற்றவர்களுக்காக வாழ வேண்டியவர்கள். நமக்காக வாழ தேவன் நம்மளை அழைக்கல. நமக்காக வாழ ஆண்டவர் இந்த திருச்சபைக்குள்ள நம்மளை அழைத்து கொண்டு வரல. இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை நமக்கு கொடுக்கல. நாம வாழ வேண்டியது சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக, அவர்களுக்கு சத்தியத்தை கடத்து. அதற்காக தாங்க இத்தனை பாடுகளின் நிமித்தமும் உங்களுடைய ஜீவனை தேவன் காத்து நடத்துகிறார். கொரோனால எத்தனை பேர் மரித்து போனாங்க. ஆனா கொரோனா நம்மளை தாக்கின போதும் நம்மளுடைய ஜீவனை அவர் காத்து நடத்தினார் என்றால் அதற்கு காரணம் மோசேக்களும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லி பரலோகம் நம்புவதே. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நாம செய்யணும். இந்திய தேசத்துல இயேசுவை அறியாத மக்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 95% மக்களுக்கு இயேசு யாருன்னே தெரியாது. நீங்க நெட்ல போட்டு பாருங்க, ஜாஷுவா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த கணக்கெடுப்புல போட்டு பாத்தீங்கன்னா 95% மக்கள் இயேசு யாருன்னு தெரியாது. நான் வேலை பார்த்து கொண்டுதான் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். ஒரு என்னுடைய கம்பெனில இன்ஜினியரிங் படிச்ச கிராஜுவேட்டட் பசங்கள்ட்ட இயேசு யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது அப்படின்ற பதில் தான் வருது. இன்ஜினியரிங் படிச்ச பசங்க, ஆனா அந்த பசங்களுக்கு இயேசு யார் என்று தெரியவில்லை. இன்னும் சில இடத்துல கேட்டா அவங்க சொல்றாங்க, இயேசு எதுக்குப்பா சாகடிச்சாங்க, அவர் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரு சாகடிச்சிருக்காங்க. இயேசு யாருன்னு தெரியல. அவர் இந்த ஜனங்களுக்காக என்ன செய்தார் என்பது தெரியல. இயேசு இந்த பூமியில வந்து 2000 வருடம் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் இயேசு யார் என்று தெரியாத கிராமங்களும் பட்டணங்களும் இதே இந்திய தேசத்தில் இருக்கிறது. இதே சென்னை பகுதியில் இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த பெசன் நகர்ல போயிட்டு நாங்க இன்டர்வியூ பண்றோம். கிறிஸ்துமஸ் வர போகுது, இயேசு ஏன் பிறந்தாருன்னு தெரியுமா? நிறைய பேர் சொல்லுகிற பதில், அவர் எதுக்கு பிறந்தா எங்களுக்கு என்னங்க, எல்லாரும் கொண்டாடுறாங்க, நாங்களும் கொண்டாடுறோம். இயேசு ஏன் பிறந்தாருன்னு கூட இன்னும் பல பேருக்கு தெரியல. இன்னும் எங்களுடைய யூடியூப் பக்கத்துல அதை நாங்க போட்டு வச்சிருக்கோம் அந்த வீடியோக்குள்ள. இதே பெசன் நகர்ல எத்தனையோ படித்தவர்கள் வரக்கூடிய பகுதி, ஆனா அங்கேயே இயேசு யாருன்னு அந்த ஜனங்களுக்கும் அறியல. அப்ப யோசித்து பாருங்க, இன்னும் அறியாத பட்டணங்களும் கிராமங்களும் மலைகளும் கொகைகளும் எவ்வளவோ இருக்கு. அங்கெல்லாம் யாரு போவா? அதுக்காக தான் நரகத்திலிருந்து ஒரு சத்தம் ஏறெடுக்கப்படுகிறது, அனுப்பும்படி அனுப்பும்படி, யாரையாவது அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி இன்னைக்கும் பல ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறார்கள். அனுப்பும்படி, அனுப்பப்படணும்.
மோசேக்களும் தீர்க்கதரிசிகளும் ஆகிய நாம் அனுப்பப்படணும், நாம போகணும். இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு சத்தியத்தை விதைக்கணும். நம்மளை சுத்தி வாழுகிற ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கணும். நம்ம வேலை பார்க்கிற இடத்துல இருக்கவங்களுக்கு நம்ம சத்தியத்தை அறிவிக்கணும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க தான் மிஷனரி. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்க பாஸ்டர் வந்து அங்க இருக்கவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. உங்க ஊழியக்காரங்க யாருமே அங்க வந்து நீங்க சந்திக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. உங்க வேலை ஸ்தலம் தான் உங்களுடைய மிஷனரி பணிதளம். அங்க நீங்க தான் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். தேவன் அதற்காக தான் உங்களை மிஷனரியா உள்ள கொண்டு போய் இருக்காரு. நம்ம எல்லாருமே மிஷனரி. வேதம் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம எல்லாரும் மேலையும் ஆசாரிய அபிஷேகம் இருக்கிறது. உங்களை தேவன் உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க பள்ளிக்கூடத்துல, உங்களை காலேஜ்ல கொண்டு போய் நிறுத்தினாருன்னா அங்க இருக்க ஜனங்களுக்கு நீங்க சத்தியத்தை விதைச்சாகணும். ஏன்னா நீங்க தான் அங்க மிஷனரியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். இந்திய தேசத்துல நடக்கக்கூடிய பல சம்பவங்களை நாம் அறிந்து கொண்டாக வேண்டும். 62 நாடுகளுக்கு பிரயாணப்பட்ட பெர்னாண்டோ என்கிறதான தம்பதிகள், அவங்க நீங்க நியூஸ்ல அந்த காரியத்தை பாத்தீங்களா என்று சொல்லி எனக்கு தெரியாது. நீங்க நியூஸ்ல அந்த காரியங்களை பார்த்திருந்தீங்களா என்று சொல்லி தெரியாது. நியூஸ்ல இப்படியாக சொல்றாங்க, 62 நாடுகளுக்கு பிரயாணப்பட்டு 63வது நாடாக இந்தியாவுக்குள்ள வராங்க. டிராவல், அவங்களுடைய வேலையை டிராவல் பண்றது. 3 மாதம் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மீத இருக்க நாட்கள்ல அவங்க ஃபுல்லா டிராவல், தேசங்களுக்கு டிராவல் பண்ணி கொண்டே இருப்பாங்க, கணவனும் மனைவியுமாக இணைந்து. அப்படி 62 நாடுகளை கடந்து 62வது நாடாக இந்தியாவுக்குள்ள வராங்க. ஜார்க்கண்ட்ல ஒரு பகுதியில அவங்க ஓய்வு எடுக்கலாம் என்று சொல்லி ஒரு டென்ட் போட்டு அங்க ஓய்வு எடுத்து கொண்டு இருக்காங்க. 7 to 8 வாலிபர்கள் அவங்க போட்டிருந்ததான அந்த டென்ட்டுக்குள்ள போய் அந்த தம்பதிகளை தாக்கி அந்த பெண்ணை, அந்த பெர்னாண்டோ என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை கற்பழித்து இருக்கிறார்கள். 62 நாடுகள் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் என் நாட்டுக்குள்ள வரும்போது நடக்குது. 62 நாட்டுக்குள்ள நடக்கக்கூடாத ஒரு சம்பவங்கள் என் நாட்டுக்குள்ள வரும்போது நடக்குதுங்க. அப்ப என் தேசத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஏன்னா அந்த 7 பேர் 8 பேருக்கு சுவிசேஷம் போகல. சுவிசேஷம் அவனுக்கு போகல. சுவிசேஷம் அவனுக்கு போயிருந்தா கிறிஸ்துவனுடைய சத்தியம் அவனுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களில் அவன் ஈடுபட்டு இருக்க மாட்டான். அவன் இந்த நிலைக்குள்ள போனதுக்கு காரணம் சுவிசேஷம் அவனுக்குள் விதைக்கப்படல. சமீபத்துல பாண்டிச்சேரியில ஒரு குழந்தைய, 9 வயது குழந்தைய கற்பழித்து 60 வயது நிரம்பிய ஒரு நபரும் 17 வயது நிரம்பிய ஒரு நபரும் சேர்ந்து அந்த குழந்தையை கற்பழிக்கிறாங்க. முதலாவது 60 வயது நிரம்பின அந்த நபர் அந்த குழந்தையை கற்பழிக்கிறார். அத யதார்த்தமாக அந்த பகுதிக்குள்ள போன, அந்த வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு போன பையன் அதை பார்க்கலாம். ஒருவேளை நான் யோசிக்கிறேன், அந்த பொண்ணு நினைச்சிருப்பா, இந்த ஆள் என்னை இவ்வளவு கொடூரமாக தாக்கி கொண்டிருக்கான், ஒருத்தர் வந்துட்டாரு, இவர் என்னை காப்பாத்துவார்னு ஒருவேளை அந்த குழந்தை அந்த இடத்துல நினைத்திருக்க கூடும். ஆனா அவனும் அந்த குழந்தையின் இடத்துல அவன் செய்ததை போலவே அவனும் செய்தான். அந்த குழந்தை யோசிச்சிருப்பா, நீயாவது என்னை காப்பாத்துவன்னு நினைச்சேனே, இப்ப நீயும் என்னை இப்படிப்பட்ட நிலைக்குள்ள ஆளாக்குறிய என்று சொல்லி அவள் வேதனையோடு கூட அந்த இடத்துல கதவி இருப்பா. அவனுடைய நண்பர்களும் அந்த குழந்தையை இரையாக்கினார்கள். கடைசியில் அந்த குழந்தையை கொன்னு சாக்கடைக்குள்ள தூக்கி போட்டாங்க. சாக்கு மூட்டைக்குள்ள கட்டி சாக்கடையில தூக்கி போட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் நியூஸ்ல வரும்போது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பெரிய கோபம் நமக்கு வந்திருக்கும். ஒரு குழந்தையை எப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கொடூரமா அவர்களை பிடித்து சாகடிக்க வேண்டும், தூக்கல போடணும், அப்படிப்பட்டதான கோபங்கள் நமக்கு வந்திருக்கும். பல பேர் அந்த டிவியில பேட்டி கொடுக்கும் போது சொல்றாங்க, அவங்கள ஜெயில எல்லாம் கொண்டு போவாதீங்க, எங்க கிட்ட கொண்டு வாங்க, நாங்க அவங்கள சாகடிக்கணும், எங்க கையால சாகடிக்கணும். பல பேர் தங்களுடைய கோபத்தை இவ்வளமாக வெளிப்படுத்தினாங்க. நான் சொல்லுவேன், அந்த குற்றங்களுக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த குற்றம் செய்த நபர்கள் இல்ல, சுவிசேஷம் சொல்லாத நாம தான் அதுக்கு காரணம். சுவிசேஷத்தை கொண்டு போகாத நாம தான் அதுக்கு காரணம். நாம தாங்க அந்த கொலையை செய்தது, இப்படிப்பட்ட கற்பழிப்புகள் நடப்பதற்கு நான் தான் காரணம். ஏன்னா நான் இன்னும் சுவிசேஷத்தை விதைக்கல, சத்தியத்தை வச்சிருக்க, நான் சொல்ல வேண்டிய நேரங்கள்ல அதை நான் வெளிப்படுத்தாம விட்டனே, நான் தான் அதுக்கு காரணம். தேசத்துல இன்னும் குற்றங்கள் நடப்பதற்கு நான் தான் அதுக்கு காரணம்.
நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம் போலீஸ்காரங்க குற்றமில்லாத சமுதாயத்தை உருவாக்குவாங்க, அரசியல்வாதிகள் மாற்றுவாங்க, சட்டங்கள் மாற்றும் நினைக்கிறோம். நிச்சயமாய் நான் அடித்து சொல்றேன், எந்த சட்டமும் போலீஸ்காரங்களும் அரசியல்வாதிகளும் குற்றமில்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியாது. ஆனா அது ஒரு கிறிஸ்தவன் நினைத்தால் முடியும். ஏன்னா அவன் கையில தான் அந்த சுவிசேஷத்தின் வல்லமையே இருக்கு. ஒரு கிறிஸ்தவனால மட்டும்தான் முடியும். அப்படிதான் வேல்ஸ் தேசம் மாறுச்சு. வேல்ஸ் தேசத்துல எழுப்புதல் நடந்ததுக்கு அப்புறமா அந்த வேல்ஸ் தேசத்துல வீட்டுக்கு பூட்டு கூட போட மாட்டாங்களாம். வீடு அப்படியே திறந்துதான் கிடக்கும். எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னா அப்படியே திறந்து போட்டே போவாங்களாம். வெறும் சும்மா லாக் பண்ணிட்டு தான் போவாங்களாம். போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. ஏன்னா குற்றங்களே இல்லையே. ஏன்னா இவான் ஸ்வாபட் என்கிற ஒரு மனிதன் எழும்பினார். அவர் நிமித்தமாக வேல்ஸ் தேசமே பாவிகள் இல்லாமல் மாறினது. இன்னைக்கு இந்திய தேசம் அப்படி மாறணும்னா எலியாக்களும் தீர்க்கதரிசிகளும் எழும்பியாக வேண்டும், மோசேக்கள் எழும்பியாக வேண்டும். இதுதான் பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழுகிற பகுதியில இப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாம் நடக்காம மாறணும்னா நீங்களும் நானும் எழும்பியாகணும். நாம எழும்பாம மாறாது. இன்னைக்கு தேசத்துல குற்றங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் யாரோ காரணமே கிடையாது, நான் தான் காரணம். நான் ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்காரும் போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே இந்த நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பாரம் வருது. நான் சுவிசேஷம் சொல்லாம விட்டுட்டேனே, இன்னைக்கு நான் உம்முடைய வார்த்தையை சொல்லாம விட்டுட்டேனே, இப்படிப்பட்டவர்களுக்கு நான் சத்தியத்தை விதைக்காம விட்டுட்டேனே. என் கூட வேலை பார்க்கிற ஒரு அண்ணன் 2023 நியூ இயர் அந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுக்காக படகு எடுத்துட்டு அவங்க பீச்சுக்குள்ள கடலுக்குள்ள போயிருக்காங்க. அவர் போகிறதுக்கு முந்தின நாள் என் இடத்துல சொல்லுகிறார், நாங்க இதுக்காக சரக்கு அடிக்கிறதுக்காக நாங்க உள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. போயிட்டு எல்லாம் அவங்க சரக்குலாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த வீட்டுல இருக்கும்போது அவர் குடிச்சிட்டு வந்திருக்கான்ற செய்தியை அவங்க மனைவி பார்த்துட்டு வீட்டுல ஒரே சண்டை நடந்திருக்கு. அந்த குடி போதையில என்ன செய்வேன்னு கூட தெரியாம தான் காதலித்து ஆசாசியாய் திருமணம் செய்து கொண்ட தன்னுடைய மனைவிய அடிச்சு சாகடிச்சு தூக்குல தொங்க விட்டாரு. நியூ இயர் டைம்ல நடந்தது. எங்க கம்பெனி ஃபுல்லா இந்த நியூஸ் வந்துச்சு. அப்ப நான் இந்த காரியத்துல பாதிக்கப்பட்டேன். ஆண்டவரே இது தப்பு, அதை செய்யாதீங்கன்னு அந்த இடத்துல நான் சொல்லாம விட்டுட்டேன். ஆண்டவரே இதுக்கு நான் தானே குற்றவாளி, இந்த தேசத்துல நடக்கிற குற்றங்களுக்கு நான் தானே குற்றவாளி, என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்துல நான் கதறின நாட்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தேசத்துல குற்றங்கள் நடப்பதற்கு அதாங்க காரணம், அதுதான் காரணம். நாம சொல்லல, நாம சொல்லி இருந்தா ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுவாங்க. இன்னொரு நியூஸ் ஒண்ணு சமீப நாட்கள்ல வந்துச்சு. ஒரு குழந்தை அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஏதோ மந்திரவாதியின் இடத்துல கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க நடந்துச்சுன்னா நார்த்ல ஹரியானா சம்திங், ஹரியானாவா அங்க எங்கேயோ பக்கத்துல நடந்திருக்கு. அங்க கூட்டிட்டு போன இடத்துல அந்த மந்திரவாதி சொல்றாரு, கங்கை நதியில கொண்டு போய் வச்சு 5 நிமிஷம் அந்த குழந்தைய தண்ணிக்குள்ள மூழ்க வை, அந்த குழந்தை நல்ல மாறிடும். அந்த புற்றுநோய்க்கு அதிசய சிகிச்சை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நிப்பாட்டி இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி செய்ய அப்படின்ட்டாங்க. உடனே அவளும் கொண்டு போனா, ஃபேமிலியா குடும்பமா கொண்டு போயிட்டு அந்த குழந்தைய தண்ணியில 5 நிமிஷம் அப்படி மூழ்கடிக்கிறாங்க. அந்த குழந்தை துடிக்குது, நான் வெளியில வரணும் தள்ளுது. ஆனா அவங்க இல்ல, சாமியார் சொல்லியிருக்காரு நீ மூழ்கடிக்கப்படணும்னு சொல்லி 5 நிமிடம் அந்த குழந்தைய மூழ்கடிக்க வச்சாங்க. கடைசியில அந்த குழந்தை அப்படி வெளியில தூக்கும் போது பிணமாக தான் வெளியில வருது. இதுக்கு யாரு காரணம்? அந்த மந்திரவாதியா, அந்த பேரண்ட்ஸா, சுவிசேஷம் அறிவிக்காத நாம? நான் தானே காரணம். ஆண்டவருக்கு அந்த காரியம் தெரிந்தனாலதான் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில இன்னும் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க என்பதை தெரிந்தனாலதான் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்து உலகம் எங்கும் நீங்க புறப்பட்டு போங்க, இந்த சத்தியத்தை விதைங்க, சுவிசேஷம் ஒண்ணுதான் ஜனங்களை இதுல இருந்து, இந்த மூட நம்பிக்கையில இருந்து, இந்த பாவத்துல இருந்து, இந்த குற்றத்துல இருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லி அனுப்பினார். அனுப்பப்பட்டவங்க நமக்கு விதைச்சாங்க, அனுப்பப்பட்டவங்க நமக்கு இப்ப கற்றுக் கொடுக்கிறாங்க, நீங்களும் போங்க என்று சொல்லி. ஆனால் நாம் போகிறோமா? நாம் சொல்கிறோமா? நான் தானே காரணம். இந்த சுவிசேஷம் அறிவிக்காத இந்த பாவம் தானே, இந்த பாவம் தானே. 2022 என்னுடைய மாமா ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டு மரித்து போறாங்க. அவங்க மரித்து போகிறதான அந்த தருணம் எப்படி இருந்ததுன்னா,
வெளியில போயிட்டு அன்னைக்கு நைட்டு தன்னுடைய ஊழியத்தை, அவர் ஒரு பாஸ்டரா இருந்தவர், வெளியில ஊழியங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் கார்ல அவர் வந்துட்டு அன்னைக்கு காலையில 5 மணிக்கு வந்திருக்காரு. வந்துட்டு குளிக்க போலாம் அப்படின்னு போகும்போது நெஞ்சு ஒரு மாதிரி வலிச்சிருக்கு. அவருக்கு 17 வயசுல 2 பசங்க இருக்காங்க. அதுல பெரியவன் 17 வயசு. அவனை கூப்பிட்டு சொல்றாரு, ஜெஃப்ரி ஒரு மாதிரி இருக்குடா, நெஞ்சு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போலான்றப்ப அவன் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு அவங்களை கூட்டிட்டு போறான். ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் பக்கத்துல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் போனாங்க. அவங்க போனோடனே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஓகே இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க, நீங்க கொண்டு போங்க வெளியில சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி திருச்சியில இருக்கக்கூடிய தென்னூர் பகுதியில இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாங்க. என் மாமா சொன்னாரு, எனக்கு நல்லா தாண்டா இருக்கு, வேண்டாண்டா வீட்டுக்கு போயிடலாம். அவர் ஜெஃப்ரி சொன்னா, இல்ல டாடி நம்ம போயிட்டு பார்த்துட்டு போயிடலாம், ஹாஸ்பிட்டல் போயிடலாம்னு சொல்லிட்டு காரில் இவன் கூட்டிட்டு போறான். போகும்போதே நல்லா இருந்த மனுஷன் திரும்பவும் சொல்றாரு, லைட்டா பெயினா இருக்குடா அப்படின்னு சொன்னா இவன் கார் கொஞ்சம் வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். அவன் கிட்ட பேசிட்டே வந்தவர் திடீர்னு அப்படியே மயங்கி அப்படியே கீழே சாஞ்சிட்டாரு. சாஞ்ச உடனே இவனுக்கு பக்கத்துல ஜிஹெச் வந்தது. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே பக்கத்துல ஜிஹெச் பார்த்த உடனே, அவன் சின்ன பையன், 17 வயசு பையன், அவனுக்கு விவரம் பத்தல. பக்கத்துல ஜிஹெச் இருந்த உடனே அவன் ஜிஹெச் குள்ள வண்டியை விட்டான். ஜிஹெச் குள்ள வண்டி போயிடுச்சு. ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வந்து அவரை பெட்டுக்கு கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. இவன் போயிட்டு சொல்றான் டாக்டர் கிட்ட, எங்க அப்பாவுக்கு முடியல, தயவு செஞ்சு வாங்க, கொஞ்சம் சீரியஸா இருக்காரு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, நர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இல்ல வெயிட் பண்ணுங்க, நாங்க இங்க பேஷண்ட் எல்லாம், மத்த பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏங்க அவங்க சீரியஸான கண்டிஷன்ல இருக்காருங்க, சாகுற நிலைமையில இருக்காருங்க, விட்டா உயிர் போயிடுங்க, தயவு செஞ்சு வாங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, இவங்களெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். இவங்களுடைய அசால்ட் தனம், கொஞ்ச நேரத்துல அவருக்கு கொஞ்சமா அவருடைய ஜீவன் போயிட்டே இருக்கு. வழியில துடிக்கிறாரு. இவன் துடிக்கிறத இவன் பாக்குறான். இவன் போய் கத்துறான் டாக்டர்கிட்ட, ஐயோ தயவு செஞ்சு எங்க அப்பாவை காப்பாத்துங்க, நீங்க வந்தாதான் என் அப்பா காப்பாற்றப்பட முடியும், தயவு செஞ்சு வாங்க ஐயா வாங்கன்னு கதறான். ஆனா அந்த டாக்டருடைய காதலையும், அங்க இருந்து நர்சுகளுடைய காதலையும், அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய காதலையும் அது எட்டவே இல்ல. அவர் சாகுற நிலைமையில மன்றாடி கொண்டிருக்கிறார், துடித்து கொண்டிருக்காரு. அப்போ உடனே எங்க மாமாவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்த உடனே பார்த்துட்டு, என்னடா ஜெஃப்ரி அப்படின்னு உடனே இந்த மாதிரி சிச்சுவேஷன் சொன்ன உடனே, எங்க மாமா கொஞ்சம் அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பழக்கம் இருக்கும். உடனே அவங்க மாமா ஃப்ரெண்ட்ஸுங்க மேயருக்கு ஃபோன் பண்ணாங்க, திருச்சி மேயருக்கு ஃபோன் பண்ணிட்டு சொன்ன உடனே இப்போ ஹாஸ்பிட்டல் டீன்லாம் வந்துட்டு, யாரோ மேயரோட ஃப்ரெண்ட் இங்க இருக்கீங்களாம்ல, யாரு அப்படின்றப்ப இப்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்து இப்ப உடனே கூட்டிட்டு போறாங்க. இப்போ அந்த வேலைகள் எல்லாம் சீரியஸ் ஆகுது. உடனே கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் ஸ்ட்ரக்சர் அங்க ஐசியூல வச்சு படுக்க வச்சதுதான் அப்படியே ஜீவன் போச்சு. இப்ப சர்டிபிகேட் கொடுக்கறாங்க, என்ன தெரியுமா, இது இயற்கை மரணம். இவர் நெஞ்சுவலியினால பாதிக்கப்பட்டாரு, அதனால இயற்கை மரணம். நான் சொல்றேன், அது இயற்கை மரணம் இல்ல, அது கொலை. அங்க இருந்தவங்க வேடிக்கை பார்த்தாங்களே, அவங்க செய்த கொலை, அந்த டாக்டர்கள் செய்த கொலை, அந்த நர்சுகள் செய்த கொலை, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதரை அங்க கொலை செய்தாங்க. அவங்க ஒரு மனுஷனை விடுதலையாக்கக்கூடிய காரியம் இவங்களால முடியும். ஆனா இவங்க சும்மா இருந்தது, ஒரு மனுஷன் செத்து போனார். இன்னைக்கும் அதேதான். சத்தியத்தை வைத்திருக்க நாம மற்றவங்களுக்கு சொல்லாம இருந்தோம்னா, அவன் சாகிறதுக்கு, அவன் ஆத்மா நரகத்துல விழுறதுக்கு நான் தான் காரணம். நான் தான் மற்றவர்களை கொலை செய்து கொண்டிருக்கேன். மற்றவனுடைய ஆத்மா நரகத்துல போய், என் ஃப்ரெண்டினுடைய ஆத்மா நரகத்துல போய் விழுறதுக்கு காரணம் நான் தான். என் கூட வேலை பார்க்கிறவன் நரகத்துல விழுறதுக்கு காரணம் நான் தான். இன்னைக்கும் தேசத்துல எவ்வளவோ மூட நம்பிக்கைகள் பெருகி கொண்டிருக்குங்க. இன்னைக்கும் தேசத்துல எவ்வளவோ மூட நம்பிக்கைகள் வளர்ந்து கொண்டிருக்கு. 1950ல இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த கங்கை நதியில மூழ்கடிச்ச சம்பவம், இதே மாதிரி 1950ல நடந்தது. இன்னைக்கும் எஃப்எம்பிபி மிஷனரிகளை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏன் ஐயா இவ்வளவு தீர்க்கமாக, இவ்வளவு விரைவாக நீங்கள் எல்லாம் மிஷனரி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அவர்கள் சொல்லுகிற கதைகளிலே, அந்த நடந்ததான சொல்லுகிற கதைகளிலே இந்த சம்பவமும் ஒன்று உண்டு. 1950ல நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு பல மிஷனரிகள் கிளம்பி போனாங்க. அந்த சம்பவத்தை யுத்த சத்தம், ஜெம்ஸ்னுடைய யுத்த சத்தம் மீட்டிங்ல ஸ்கிட் போலவே ஒரு நாள் போட்டாங்க. 2015ல நடந்த யுத்த சத்தம் கூட்டத்துல அவ்வளவு பெரிய ஒரு மிஷனரிகளுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண சம்பவம். இப்ப நான் சொன்னது போன்றவே அதுக்கு இணையான ஒரு சம்பவம் நடந்துச்சு.
இந்த நியூஸ் இப்ப வந்துச்சு. நான் இப்ப உங்களுக்கு சொன்ன அந்த நியூஸ் வந்து இப்ப 2024 வந்தது. யோசித்து பாருங்க, 1950க்கும் 2024 இவ்வளவு வருடங்கள் நம்ம கடந்துட்டோம். கிட்டத்தட்ட 74 வருடங்கள் கிட்ட நம்ம வந்துட்டோம். ஆனா இன்னைக்கும் அதே மூட நம்பிக்கை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாள் ஒரு போதகர் இடத்துல நான் பேசி கொண்டிருந்தேன். அப்ப அவங்க ஒரு காரியத்தை தெரியப்படுத்தினாங்க. இதே போன்ற ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு பொண்ணு தான் குடும்பம் சபிக்கப்பட்ட நிலையில இருக்கு, அதிகமான சாபத்துல இருக்கு, எது செஞ்சாலும் விளங்கல, பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இல்ல, கணவனுடைய வாழ்க்கை நல்லா இல்ல, ஏதோ ஒரு சாபம் தன்னுடைய குடும்பத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஒரு சாமியாரின் இடத்துல, அதாவது அகோதிகள் என்று சொல்லக்கூடியதான அந்த சாமியாரின் இடத்துல போயிட்டு, ஐயா என் புள்ள இந்த என் குடும்பம் இந்த நிலைமையில இருக்கு, என் குடும்பம் நல்ல நிலைக்கு வரணும், என்ன பண்ணணும்? அப்ப அவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் கேட்டாங்க. அப்ப அவ சொன்னா, எனக்கு 3 பிள்ளைகள், அதுல கடைசி பிள்ளைக்கு 2 வயது ஆகிறது, இப்பதான் பிறந்து 2 வயது ஆகிறது. அப்ப அந்த மந்திரவாதி சொன்னா, அந்த அகோதி அந்த மனுஷன் சொன்னா, உன்னுடைய 2 வயது குழந்தைன்னு சொல்றல, அந்த குழந்தைய நீ உன் சாபம் மாறணும்னா நீ இதை செஞ்சாகணும். அந்த குழந்தைய துண்டு துண்டா நீ வெட்டணும். வெட்டி அந்த கறிய சமைச்சு அதை கொண்டு வந்து அகோதிகளா இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் நீ கொடுக்கணும். அப்படி கொடுத்தினா உன் குடும்பத்தினுடைய சாபம் மாறும். இப்ப ஜனத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை இப்படியாக வருது. என் குடும்பத்தினுடைய சாபம் மாறணும்னா, என் குடும்பத்தில இருந்து எனக்கு வந்து இந்த இப்படிப்பட்ட சாபத்தின் கட்டில இருந்து விடுதலை ஆகணும்னா என் பிள்ளை சாகடிக்கப்பட்டு தான் போகணும், வேற வழியே இல்லை என்பதை அவள் புரிந்து கொண்டவளாய் அவ போயிட்டு என்ன பண்றானா, தன்னுடைய பிள்ளைய தூக்குனா. 2 வயது நிரம்பின அந்த குழந்தை இப்ப அவங்க அம்மாவனுடைய முகத்தை பார்க்கறா. சாகடிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது நடக்குது. பார்க்கறா, என் அம்மா கரத்துல தானே நான் இருக்கேன், என் அம்மா என்ன பார்த்துப்பான்னு ஒரு அழகா ஒரு புன் சிரிப்பு சிரிச்சுதான் அந்த குழந்தை. அவங்க அம்மாவை பார்த்து ஒரு அழகான சிரிப்பு சிரிச்சுதான். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் அம்மா கரத்துக்குள்ள நான் இருக்கேன், என் அம்மா என்ன பார்த்துப்பா, என் அம்மாவை காட்டிலும் என்ன நல்லா பார்த்துக்கிறது யாருமே இல்லை, என் அம்மா என்ன பார்த்துப்பான்னு சொல்லி அந்த குழந்தை அழகா ஒரு புன் சிரிப்பு சிரிச்சுதான். அந்த சிரிப்பையும் அவ பார்த்துட்டு, ஆனாலும் அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனை, என் பிள்ளைய நான் கொல்ல போவேனே, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கொண்டு போய் வைத்து அவனுடைய கழுத்தை அறுத்து அந்த குழந்தைய சாகடிக்கிறா. அந்த குழந்தை துடிக்குது, வேதனையில அழுவுது, கதறுது. கடைசியில அந்த குழந்தைய துண்டு துண்டாக வெட்ட ஆரம்பிச்சா. வெட்டி அவன் சொன்னது போலவே ஒரு பாத்திரத்துல போட்டு சமைத்து அந்த டிஃபன் பாக்ஸ கொண்டு போயிட்டு இந்த அகோதியின் இடத்துல கொடுக்கறா. இப்ப அவன் அதை வாங்குறான். வாங்கி அவனும் அவன் கூட இருக்க அகோதிகளும் சாப்பிடுறாங்க அந்த கறிய. அதை சாப்பிட்டு ஒரு துண்டை இப்படி நாக்குல வச்சுட்டு அடுத்த கொஞ்ச நேரத்துல அவன் மூஞ்சில துப்புனானா. துப்பிட்டு அவன் சொன்ன வார்த்தை, என்னடி சமைச்சிருக்க, உப்பே இவ்வளவு உப்பா இருக்கு, இத நாங்க திம்போமா, என்ன நீ சமைச்சிருக்குன்னு சொல்லி அந்த டிஃபன் பாக்ஸ அப்படியே தூக்கி கீழே போட்டாங்களாம். எப்படி இருந்திருக்கும்? இத கேட்ட அவ கொஞ்ச நேரத்துல தூரத்துல போய் உட்காந்து அவளால என்ன பண்றதுன்னு தெரியாம வேதனையோடு கதறி அழுது கொண்டிருக்கா. அப்ப தூரத்துல ஒரு சத்தம் கேக்குது, உன் குடும்பத்துல வியாதியா, சாபமா, அதுல இருந்து பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கியா, நீ எந்த பரிகாரமும் செலுத்தணும்னு இல்ல, உனக்காக தன்னையே பரிகாரியாய் மாத்தின ஒரு கடவுள் இருக்கிறார், நீ எந்த விளைக்கிரயமும் செலுத்தணும்னு அவசியம் இல்ல, உனக்காக தன்னையே விளைக்கிரயமாய் மாற்றின ஒரு கடவுள், உன்னை நேசிக்கக்கூடிய இயேசு உனக்கு இருக்கிறார் என்று சொல்லி அவர் அந்த சத்தியத்தை அங்க தொனித்துக் கொண்டிருக்கிற அந்த தருணத்துல இப்ப அவளுக்கு அந்த யோசனை வருது. ஓடி போயிட்டு அந்த மனுஷனுடைய சட்ட காலரை பிடித்து, ஐயா யார் நீங்க, சாபம் போக்குறதுக்கு நான் எதுவும் செய்ய வேண்டாம், எனக்காக யாரோ ஏதோ செய்துட்டாங்கன்னு சொல்றீங்களே, அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த சத்தியத்தின் சுவிசேஷத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லும் போது இதை கேட்ட அவள் காலரை பிடித்தவராக அவள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஏன் ஐயா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வரல, ஏன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரல, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சத்தியம் எனக்கு வந்திருந்தா என் பிள்ளைய நான்
நான் சாகடிச்சிருக்க மாட்டேனே, என் பிள்ளைய நான் இழந்திருக்க மாட்டேனே. இந்த சத்தியம் எனக்கு தாமதமாக வந்ததன் விளைவு என் பிள்ளைய நான் இழந்திருக்கேனே. ஏன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரல? இன்னைக்கும் பல மிஷனரிகளுடைய காதுகளில் இந்த சத்தம் துணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மோசேக்களும் தீர்க்கதரிசிகளும் எங்க? இன்னைக்கு பரலோகமும் அவர்களை தான் தேடுது, நரகமும் அவங்கள தான் தேடுது. இன்னைக்கும் நரகத்திலிருந்து ஒரு சத்தம் துணிக்கப்படுது, ஆண்டவரே மோசேக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அனுப்புங்க, நாங்க தான் விழுந்துட்டோம், நாங்க தான் நரகத்துல ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமான்னு ஏங்கி கொண்டிருக்கோம். என் பிள்ளைய நான் இந்த பூமியில தான் விட்டுட்டு வந்திருக்கேன், என் சொந்தக்காரனை என் பூமியில தான் விட்டுட்டு வந்திருக்கேன், யாரையாவது அனுப்புங்க. இப்படிப்பட்ட வேதனையுள்ள ஒரு இடம் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லுங்க, யாரையாவது அனுப்புங்க. அனுப்பப்பட வேண்டிய மோசேக்கள் தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு எங்க? இன்னைக்கு எங்க? சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. மோசேக்களும் தீர்க்கதரிசிகளும் தங்களுடைய பலனை பார்த்து கொண்டிருக்கிறார்களே. தான் குடும்பம் வளர்ந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மட்டும் இயேசுவை போல எனக்கு யாரும் இல்லைன்னு போடுறாங்க. ஆனா அவருடைய பாரத்தை வெளிப்படுத்த தவறி விட்டார்களே. எங்கய்யா மோசேக்களும் தீர்க்கதரிசிகளும் எங்க? ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். நமக்கு தெரியும் கிரஹாம் ஸ்ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கிரஹாம் ஸ்ட்ரெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1999 அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் உயிரோடு எரித்து கொலை செய்தாங்க. தேசம் முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சம்பவம் 99. இந்த கிரஹாம் ஸ்ட்ரெயின் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பதாக தன்னுடைய காரியங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி அவர் சில புத்தகங்களை, சில காரியங்களை எழுதி வச்சிருக்காரு அவருடைய டைரியில. அப்போ தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்காங்க. 2 பேரும் 10 வயது நிரம்பின ஒரு பையன், 8 வயது 9 வயது நிரம்பின பசங்க இருக்காங்க. அவங்க ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல, நல்ல கான்வென்ட் ஸ்கூல்ல படித்து கொண்டு இருக்காங்க. விடுமுறை நாட்கள். இந்த விடுமுறை நாட்கள்ல அவங்க லண்டன்ல அங்க போய் தன்னுடைய சொந்தக்காரர்களோடு கூட வாழ்றதுக்கு, சந்தோஷமாய் அந்த லீவை என்ஜாய் பண்றதுக்கான வாய்ப்புகள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த பிள்ளைகள் அவங்க அப்பா ஸ்ட்ரெயின் இடத்துல சொல்றாங்க, டாடி நீங்க சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு தானே இந்த ஒரிசால வாழக்கூடிய இந்த ஜனங்களுக்காக நீங்க வந்து உங்களையே நீங்க அர்ப்பணிச்சு உங்களுடைய சந்தோஷத்தெல்லாம் இழந்து நீங்க இங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தொழுநோயாளிகளுக்கு நீங்க உதவி செஞ்சு ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்களும் எங்களுடைய லீவ் நாட்களை இந்த ஜனங்களுக்காக நாங்க அர்ப்பணிக்க ஆசைப்படுறோம். இந்த தொழுநோயாளிகள் மத்தியில வந்து அவங்களுக்கு இயேசுவினுடைய அன்பை சொல்லி நாங்களும் அவங்களுக்காக எங்களுடைய லீவ் நாட்களை அர்ப்பணித்து வாழ நாங்க ஆசைப்படுறோம் டாடி. அதனால எங்க லீவ் நாட்கள்ல நாங்க இந்த ஒரிசா பகுதிக்கு, நீங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கே நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் அவங்க அப்பாவின் இடத்துல சொன்னபோது அவங்க அப்பா சந்தோஷப்பட்டு, சரி பிள்ளைகளா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தாங்க. அந்த லீவ் நாட்கள்ல அவர் அநேக பாஸ்டர்ஸ் கூட்டத்துக்கு போனாரு, அநேக ஊழியங்களுக்கு போனாரு. போன எல்லா இடங்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனார். அந்த தொழுநோயாளிகளுக்கு போய் அந்த பிள்ளைகள் சேவை செஞ்சு உற்சாகமாக அந்த லீவை என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இப்படியாக ஒரு நாள் வந்து ஒரு கூட்டத்துக்கு போறாங்க. போயிட்டு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப இருட்டாயிடுச்சு அப்படின்றனால அந்த ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, நம்ம ரொம்ப இருட்டிடுச்சுப்பா, அதனால நம்ம நைட் இங்கேயே நம்ம இருந்துடலாம், இங்கேயே நம்ம தங்கிடுவோம், நம்ம விடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கிளம்பி போலான்னு சொல்லி அந்த அந்த ஜீப்ல அவங்க அங்கேயே ஸ்டே பண்றாங்க. ஒரு ஓரமா ஒதுக்கிட்டு அவங்க அங்கேயே ஸ்டே பண்றாங்க. அந்த கண்ணாடி எல்லாத்தையும் இழுத்து மூடிடுறாங்க. மூடிட்டு இவங்க கண் அசந்து இப்ப தூங்க ஆரம்பிக்கும் போது ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஜீப் லாக்க யாரும் திறக்க கூடாதபடிக்கு ஒரு குச்சி எடுத்து அதுக்குள்ள சொருவி வைக்கிறாங்க. சுத்தி ஒரே வெளிச்சமா, நெருப்பு வெளிச்சமா தெரியுது. எல்லாம் அந்த நெருப்பு பந்தத்தை ஏந்திட்டு வந்திருக்காங்க சில ஆட்கள். எல்லாரும் வந்து நின்னு அந்த இதை சுத்திட்டாங்க, அந்த ஜீப்பை சுத்திட்டாங்க. ஸ்ட்ரெயின் இப்ப முழிச்சு பாக்குறாரு. யாருயா நீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. இவர் இங்க இருந்து பேசுற சத்தம் அவங்களுக்கு வெளியில கேட்கல. கதவை தரங்கன்னு தட்டுறாரு.
அவங்க திறக்காம எல்லா பக்கத்துலயும் லாக் பண்றாங்க. இப்ப அந்த பிள்ளைகள் 2 பேரும் முழிச்சுக்கிறாங்க. இப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ என்ன தாக்குறதுக்கு தான் இந்த கும்பல் வந்திருக்கு. நான் செய்ய ஊழியம் இவங்களுக்கு பிடிக்கல, நான் கிறிஸ்துவ பத்தி சொல்றது இவங்களுக்கு பிடிக்கல, அதனால என்ன தாக்குறதுக்கு தான் வந்திருக்கு என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டவராய் அவர் அந்த ஆட்கள் இடத்துல சத்தமாய் கதறுகிறார். ஐயா, நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என் பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க, பிஞ்சு குழந்தைகள், 9 வயது 8 வயது பிள்ளைகள் தான், ஒண்ணுமே தெரியாத பிள்ளைகள் ஐயா, நீங்க தயவு செஞ்சு என் பிள்ளைகளை விட்டுடுங்க, என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்று சொல்லி அந்த இடத்துல அவர் கெஞ்சி கதறுகிறார், கையெடுத்து கும்பிடுறாரு. ஆனாலும் அவங்களுடைய காதுகள்ல அந்த சத்தம் பெரிதாய் விழவில்லை. என் பிள்ளைய விட்டுருங்க விட்டுருங்கன்னு தன்னுடைய பிள்ளையை காண்பித்து கெஞ்சுகிறார். ஆனாலும் அவங்களுடைய கண்களில அந்த காரியங்கள் படல. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவர்களை சாகடிக்க வேண்டும், இவனாலதானே சத்தியம் போகுது, இவனாலதானே ஜனங்கள் விடுதலை ஆகுறாங்க, இவன் சாகடிக்கப்படணும்னு சொல்லி ஸ்டெயினுக்கு விரோதமாய் அவர்கள் நின்றார்கள். அந்த பீச், அந்த ஜீப் மேல அவங்க அந்த சீமனை எல்லாம் எண்ணெய் எல்லாம் ஊத்துறாங்க, அவங்களை கொளுத்துவதற்காக தாக்க முயற்சி செய்வாங்க. இப்ப அந்த பிள்ளைகள் அவங்க அப்பாட்ட, டாடி என்ன நடக்குது என்ன நடக்குது? அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, பா என்ன வேணாலும் இங்க நடக்கலாம், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக நான் அவங்கள்ட்ட பேசினேன், என்னால எதுவும் முடியலப்பா. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இயேசுப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, அவரு மட்டும்தான் இப்ப நமக்கு வந்தாகணும், அவர் வந்துதான் நமக்கு உதவி செஞ்சாகணும், ஏசப்பா வந்தாதான் நம்மளால இங்க இருந்து வெளியில போக முடியும், நீங்க ஏசப்பாவை நோக்கி கெஞ்சுங்க, அவரை நோக்கி கதறுங்க என்று சொல்லி அந்த ஸ்டெயின் இயேசுவை நோக்கி பார்க்க கற்றுக் கொடுக்கிறார். ஒரு பிள்ளை பயந்துட்டான், அதனால அவனை தூக்கி தன்னுடைய தோல் மேல அவர் வச்சிருக்காரு. பயப்படாதன்னு தட்டி கொடுத்துட்டு, நீ ஏசப்பாவை நோக்கி கதறு தம்பி, உன் லீவு நாட்களை நீ ஏசப்பாவுக்காக அர்ப்பணிச்சு வந்தல, அவர் உன்னை காப்பாத்துவார், நீ ஏசப்பாவை நோக்கி கேளு, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லுப்ப இந்த 2 பிள்ளைகளும், ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க ஏசப்பா, என்னமோ பண்ண போறாங்க ஏசப்பா, என்ன செய்ய போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல, என்னமோ பண்ண போறாங்க, பிளீஸ் ஏசப்பா எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க என்று சொல்லி அந்த 2 குழந்தைகளும் உட்கார்ந்து கதறுவாங்க. அந்த ஜீப்லயே இயேசுவை நோக்கி மன்றாடுறாங்க. அந்த குழந்தை மார்புல சாஞ்சிருக்கான், ஸ்டெயினுடைய மார்புல சாஞ்சிருக்கான். இவங்க இப்படியாக ஜெபித்து கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய ஈட்டினால ஒருத்தன் வந்து அந்த கண்ணாடியின் வழியா குத்துறான். அந்த குழந்தையினுடைய நெஞ்சை கிழிச்சிட்டு அந்த ஈட்டி கம்பு பாயுது. அவன் வாயில இருந்து அந்த ரத்தம் கொட்டுது. அந்த கொட்டி ஸ்டெயினுடைய முதுகு முழுவதும் அந்த ரத்தம் தெறிக்கப்படுது. ஸ்டெயின் துடித்தவராக, ஆண்டவரே என் பிள்ளையாவது காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அங்க வேதனையோடு கூட நிக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த ஜீப்பை கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அனல் எரிய ஆரம்பிக்குது. இப்ப ஸ்டெயினுக்கு தெரிஞ்சு போச்சு, தம்பி நமக்கு என்ன வேணாலும் இங்க நடக்கலாம், நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியல, ஆனா நான் ஒரு விதத்துல நான் சந்தோஷப்படுறேன், என் பிள்ளைங்க தன்னுடைய லீவு நாட்களை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து இருக்காங்க, இப்போ தன்னுடைய ஜீவனையும் அந்த கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிறாங்க என்று சொல்லி நான் அதுல சந்தோஷப்படுறேன். கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் தம்பி, பயப்படாதீங்க, நம்ம மரித்தாலும் இயேசுவை பார்க்க போகிறோம் என்று சொல்லி அந்த ஸ்டெயின் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாகிற நேரத்துல அந்த விசுவாசத்தை ஊட்டுகிறார். அந்த பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சம், டாடி எரியுது டாடி, டாடி ரொம்ப எரியுது டாடி கதறுவாங்க. அப்போ ஒரு பையன் சொல்றான், டாடி ஏசுப்பாவை நாங்க பார்க்க போறோம்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏசுப்பாவை நம்ம பார்க்க போறோம்ல டாடின்னு ஒரு பையன் கதறுவான். அவங்க மரிக்கிற நேரத்துல அந்த பிள்ளைகள் கடைசியாய் சொன்ன ஒரு வார்த்தை, இயேசுவே, ஜீசஸ் என்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளைகள் உயிர் இழந்தாங்க. யோசித்து பாருங்க, தன்னுடைய லீவ் நாட்களை சந்தோஷமாய் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கலாம், ஆனா அதை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு நாம நம்மளுடைய வேலையை அர்ப்பணிக்கிறோமா? நம்ம பிள்ளைய அர்ப்பணிக்கிறோமா? நம்ம சந்தோஷமான நேரங்களை அர்ப்பணிக்கிறோமா? நம்ம படிப்பை கிறிஸ்துவுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறோமா? இன்னைக்கு ஜெபம்னு வரும்போது பல சாக்கு போக்குகள்,
எனக்கு இந்த வேலை இருக்கு, சொந்தக்காரங்களுக்கு ஃபங்க்ஷன், காது குத்து, அது இது என்னென்னமோ, சொந்தக்காரனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கிறிஸ்துவுக்கு கொடுக்க விட்டுட்டோமே. சொந்தக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு நம்ம கொடுக்க விட்டுட்டோமே. அவருடைய ஜெபத்துக்கு கொடுக்க விட்டுட்டோமே. அவருடைய ஜனத்துக்கு கொடுக்க விட்டுட்டோமே. சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் தேசத்துல இன்னும் அநேக ஜனங்கள் இருக்காங்க. பரலோகம் மோசேக்களையும் தீர்க்கதரிசிகளையும் நம்பிக்கொண்டுதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு மோசே தீர்க்கதரிசி எங்களுக்கு தெரியுமா இருக்காங்க? சொந்தக்கார வீட்டுல கல்யாணத்துல உட்கார்ந்து சோறு தின்னுகிட்டு இருக்கான். இன்னைக்கு அததான் அந்த மோசேக்களும் தீர்க்கதரிசிகளும் பண்ணி கொண்டு இருக்காங்க. சொந்தக்காரனை பிரியப்படுத்துறதுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இல்லங்க, நண்பர்களை பிரியப்படுத்த அல்ல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு நம்ம முன் வரணும். அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பணும். அப்படிப்பட்ட எலியாவும் மோசையும் தீர்க்கதரிசிகளும் அனுப்பப்படணும். இந்த பிள்ளைகள் செஞ்சது அதுதான். தன்னுடைய சந்தோஷத்தை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார்கள். தங்களுடைய சந்தோஷமான நேரத்தை கிறிஸ்துவுக்காக வச்சாங்க. இன்னைக்கு நம்மளை நோக்கி ஆண்டவர் பல நேரத்துல ஜெபம் பண்ணு, இந்த ஜனத்துக்காக ஜெபம் பண்ணு, தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, ஒன்னாலதான் முடியும், குற்றமில்லாத சமுதாயத்தை முழங்காலுதான் மாத்தும் சொன்னாலும் நாம செய்யவோமா? இன்னைக்கு நமக்குள்ள அந்த பாரம் வருதா? நம்மளை நம்பிதான் பரலோகம் இருக்கு. நம்மளை நம்புது. அததான் பவுல் சொல்றாரு, அவர் என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை என் கையில கொடுத்தார். அவர் என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த நம்பிக்கைக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கேன்? இன்னைக்கு நான் நல்லா இருந்தா போதும்னு யோசிக்குவேனே, ஆனா அழிய ஜனத்தை குறித்த கரிசனை எனக்குள்ள வரமாட்டேன்டுதே. தேசத்துல நடக்கிற குற்றங்களுக்கு நான் தான் காரணம்னு நான் உணர மாட்டேன்றனே. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல நம்ம யோசித்து பார்ப்போம். நம்மளை கொண்டுதான். உங்களுக்குள்ள பெருசா எதுவும் தேவையில்ல. 5 அப்போ 2 மீன் போதுங்க, போதும், அது போதும். அது அவரோட கைக்கு வருதாங்கிறது தான் இங்க முக்கியம். அவரோட கைக்கு வரட்டும், அவர் எடுத்து 12 கூடைகள் மீதம் எடுக்கும்படி செய்வார். இந்த அர்ப்பணிப்போடு கூட இந்த காலை நேரத்துல நம்ம எழுந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, தேவன் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். இன்னைக்கு இந்த தேசத்துல நடக்கிற இவ்வளவு காரியங்களுக்கும் நம்ம தான் காரணம் என்பதை தேவன் நமக்கு